Greetings everyone. Daily banking and SSC பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா டெஸ்டட் இட்ஸ் நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் ஃப்ரம் ஐஎன்எஸ் அரிகட். த ரேஞ்ச் ஆஃப் த மிசைல் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விசாகப்பட்டினத்தில் ஐஎன்எஸ் அரிகட்டில் வச்சு இந்தியா என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல், நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா இந்தியா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் லீக்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா உலகத்திலே ஒரு சில நாடுகள் தான் லேண்ட்ல இருந்தும் சரி, சீல இருந்தும் சரி, ஏர்ல இருந்தும் சரி, ஓகேங்களா? இந்த 3 இடத்துல இருந்துமே நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு சில நாடுகளுக்கு தான் இருக்கு. அதுல இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த சக்சஸ்ஃபுல்லா இந்த டெஸ்ட் முடிஞ்சனால, ஓகேங்களா? ஸோ இது யார் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ தான் பண்ணியிருக்காங்க. அந்த மிசைலோட பேர் என்ன, சாரி, அந்த மிசைலோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிசைலோட பேர் வந்து K4 மிசைல். அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3500 கிலோமீட்டர்ஸ் அதோட ரேஞ்ச். சரிங்களா? இந்தியாவோட நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் அது சப்மரைன்ல இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஐஎன்எஸ் அரிகட் அப்படிங்கிறது ஒரு சப்மரைன்ல இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சரியா? அடுத்தது, வேர் வில் த 10th இன்டர்நேஷனல் 10th இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 2024 பி ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல நடக்க போகுது. ஸோ எங்க நடக்க போகுது அப்படின்னா ஐஐடி கவுஹாத்தில நமக்கு நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது, ஹேமந்த் சோரன் ஹூ வாஸ் sworn as the சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் பிலாங்ஸ் டு விச் பார்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹேமந்த் சோரன் அவர் தான் பார்த்தோம்னா சமீபத்தில் ஜார்க்கண்ட்ல எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. டோட்டலா 81 கான்ஸ்டிடியூவன்சிஸ் வந்து இருந்துச்சு. அதில் 56 கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல ஜெயிச்சு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டோட 14th சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவர் என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டியை சேர்ந்தவர். அடுத்தது, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இந்த நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ. ஓகேங்களா? டாப் கண்ட்ரி யாருன்னா யூஎஸ்ஏ. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 49th ரேங்க்ல இந்தியா இருக்காங்க. லாஸ்டா, டாட்டோ 1 ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் வில் பி லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாட்டோ 1 ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு ரீசெண்டா யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அரௌண்ட் 1700 crores இந்த இதை பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாட்டோ 1 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல வரப்போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யார்ஜெப் அப்படிங்கிற இந்த ரிவருக்கு அக்ராஸா தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.